பெண்கள், இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ், லேடீஸ். ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, பல காலம் வந்து நீங்கள் வந்து துலாம் சேர்ந்த ராசியை சேர்ந்த பெண்கள், நீங்கள் வந்து சப்போஸ் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, வேலையும் பார்க்குறீங்க, குடும்பத்தையும் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய செயலுக்கு வந்து ஒரு பாராட்டு தேவைப்படும், ஒரு அப்ரிஷியேஷன் தேவைப்படும் இல்லையா? இப்போ வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல மறைந்து அது கேதுவோட தொடர்படையும் போது இந்த வேலை பளு அல்லது அலைச்சல் வந்து அதிகரிக்கும் திடீர்னு. ஒரு மாதிரி ஒரு இப்போ நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி பிளான் பண்ணுங்கள். கணவர், குடும்பம், குழந்தைகள் இவங்கள தான் பார்த்துக்கணும். இப்போ திடீர்னு எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு வேலை பார்க்க வேண்டி வருது, இல்லை ஒரு பயணம் வருது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அலைச்சல் அதிகரிக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும். சப்போஸ் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லை ஆதரவு முழுசாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியல. அது அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மன விரக்தி அல்லது ஒரு மனசில் வந்து இப்படிலாம் நடக்குதே, நம்ம என்ன தான் பண்ணாலுமே யாரும் வந்து வேல்யூ பண்ணலன்ற ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கோபம். அது ஒரு 2 வாரம் அப்படி இருக்குது, அப்புறம் அது மாறிடும். பட் இதெல்லாம் லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லா நாளும் எல்லாரையும் புரிஞ்சிக்கிற சூழ்நிலையே வராது. பட் செப்டம்பரில் என்ன ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாளவிய யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 18 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் வருவார். அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து உங்களை நீங்களே முழுசாக நம்புகிற ஒரு பலனை கொடுக்கும். ஹெல்த்தில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, அல்லது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்களோ, இல்லை வேலை பளு, இல்லை வேலையில் அலைச்சல், இதெல்லாம் ஆதாயமாக அப்படியே மாறிடும். பொருளாதாரமும் ரொம்ப நிறைவாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும், ஒரு உற்சாகம் வரும், ரொம்ப பாசிட்டிவாக ஒரு உற்சாகம் கிடைக்கும், ரொம்ப எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன்.